கதாநாயகன் கேட்கிறான், என்னதான் சம்பளம் சார்? நாங்கள் லட்சங்கள்லாம் தாண்டி லட்சியங்களையும் தாண்டி கோடிகளில் மிதக்கிறோம் சார்ந்த. கோடிகளில் கதாநாயகர்கள் சம்பாதிக்கிறார்கள், கோடிகளில் தயாரிப்பாளர்கள் கொட்டுகிறார்கள், அதை விளம்பரம் செய்வதற்காக கோடி கோடியாக செலவு பண்ணி செய்கிறார்கள். போய் பார்த்தா 3வது நாள் ஆளே காணும். நீங்க சொல்றீங்க தியேட்டர்ல போய் சார் நீங்க பேசுறீங்க, சில படங்களுக்கு தியேட்டர்ல சொன்னாலும் வரதில்லை, முதல்ல பேசுறதுக்கு உங்களுக்கு வரதில்லை. திரைப்படம் ஆரம்பித்தது ஒரு எழுத்தில் தான், ஒரு சின்ன சொல் தான். திரைப்படத்திற்கு முதலீடு என்பது சிந்தனை தான். இப்பதான் எல்லாம் மாறிடுச்சு. ஆரம்பத்தில் இலக்கியவாதிகள், நல்ல சமூகத்தில் பற்று கொண்டவர்கள், அவங்க நம்ம படம் பார்த்து இந்த நாடு மாற வேண்டும் என்று, வாழ்நாளெல்லாம் மாற வேண்டும் என்று சொல்லி உள்ள அவங்க திரைப்பட உலகத்துக்கு நுழைஞ்சாங்க. பாரதிதாசன் அப்படித்தான் போனார். அன்பேங்கிற வார்த்தை அவர் தான் திரைப்படத்தில் விதைத்தார். அது நல்ல ராதா சகியே தமிழ் வார்த்தையே கிடையாது. பாரதிதாசன் போனார், பேரறிஞர் அண்ணா போனார், கலைஞர் போனார், இப்படி மாறன் போனார். இப்படி சமூகம் மாற வேண்டும் என்று நினைக்கிற எழுத்தாளர்கள் மட்டும்தான் இந்த திரைப்படத்தை கையில் பிடிச்சாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிடிக்கிறாங்க நான் சொல்லக்கூடாது. ஆட்சிக்கு போகணுங்கிறதுக்காக சமூகத்துல ஒரு தெருவோட நடக்காம, ஒரு நாளும் நம்முடைய கதவை தாண்டி வந்த அந்த வேலைக்காரனையும் பார்த்து பேசாம, உச்சபட்சத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் இப்ப திடீர்னு என்ன வர்றாங்க, சமூகத்தின் மேல் அக்கறை கொண்டு நான் ஆட்சி செய்ய வேண்டும் வருகிறார்கள். வர்றது தப்பு இல்லை, நான் வர்றது தப்பு இல்லை. ஆனால் அப்பொழுது இருந்தவர்கள் அப்படி இல்லைன்னு ஞாபகப்படுத்துறேன். நீ யாருக்காக பயன்பட போகிறாயோ அவனிடம் சேராமல், அவனிடம் பேசாமல், அவன் பார்ப்பதற்கு பெரிய ஆட்களை எல்லாம் திரட்டி கொண்டு தாண்டி வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சமூகத்தில் பயன்பட வேண்டும் என்று சொல்கிறான் தான் திரைப்படத்தில் எழுத ஆரம்பிச்சான். கதை எழுதினா, பாட்டு எழுதினா. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலி. அதுக்கப்புறம் வேறு வார்த்தை சொல்றதுக்கு ஆள் இருக்கா? தூங்காதே தம்பி தூங்காதே ஆள் இருக்கா? சிந்திக்கிற சமூகம் மாற வேண்டும் என்று சொல்றவன் அந்த தொழிலுக்குள்ள வந்தான். இன்னைக்கு பேரு பணம் விட்டா கோட்டைக்கு போயிடணும் இப்படி நினைக்கிறவர்கள் மட்டுமே திரைப்படத்தில் வந்ததுனாலதான் இந்த சமூகம் வீணா போச்சு. அதனால்தான் திரைப்படத்தை எல்லோரும் விமர்சிக்கிறார்கள். விஜய் முரளி சொல்லுகிற போது எனக்கு மனசு வலிச்சது. ஒரு திரைப்படம் எடுத்து விட்டு அதை நீங்க தியேட்டருக்குள்ள போய் ஏன் சார் கேட்கறீங்க? எங்க கேட்டா என்ன, நீ என்னவா இருக்கிற அதெல்லாம் முக்கியம். நீ அந்த படத்தில் என்ன செய்தாய், என்ன கொடுக்கிறாய், கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சி அப்பா அம்மாவை ஏமாத்திட்டு காசு எடுத்து ஒரு நல்ல விஷயத்தை பார்க்கணும் என்று வருகிற இளைஞனுக்கு நீ என்ன தர்ற? ஒன்றுமில்லை என்கிற கோபம் வருகிற எல்லாருக்கும் வருது. விமர்சகர் ஆகிறான். விமர்சனம் செய்வதன் தவறல்ல, நீங்கள் சரியாக இருக்க வேண்டும். எந்த காலத்திலையும் படைக்கிறவன், எழுதுகிறவன், நடிக்கிறவனை விமர்சிக்க வேண்டாம் என்று சொல்லாதீர்கள். விமர்சனம் வேண்டும். விமர்சனம் வராமல் இருப்பதற்கு நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள். இப்படி சொன்னா இவன் யாரையோ இடிச்சு சொல்றாயா அதுதான் தெரியுதுன்னு சொல்றாங்க. கிடையவே கிடையாது. ஒரு மனசாட்சி உள்ளவனா இந்த படத்தை பார்க்கிற போது உங்களுக்கு தான் தெரியும். அந்த படத்தை பத்தி நான் பிரமாதமாக இருக்கு நீங்களா என்றெல்லாம் சொல்லவில்லை. இந்த படம் தன்னுடைய தகுதியோடு என்ன செய்ய வேண்டுமோ அது செய்யும். ஒரு படைப்பு தனக்கான இடத்தை அதை தேடிக்கொண்டு கண்டுபிடித்து விடும். இப்ப தமிழ் பேரே இல்லைன்னா அதுதான் தமிழ் படம். இங்க கூட பாருங்க 2K ஹார்ட்ஸ். நான் சொன்ன எந்த லாங்குவேஜ்? ஜெர்மனா? 2Kவே எனக்கு புரியல. அது ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு. 2K என்னன்னா 2000 ஆடா பாவீங்களா? 2000 சொல்ல முடியாதாடா, அது பெரிய வார்த்தையா? 2K சரி ஒழிஞ்சு போகுது. ஹார்ட்னா ஹார்ட்னா இதயம், இதயம் தானே, இதயங்கள் வரணுமே, ஒரு எஸ்ஸாவது போட்டு தொலைலாமே அப்படின்னு நினைச்சேன். நான் கேட்கல. இப்ப இருக்கிற பிள்ளைகளும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா 2K ஹார்ட் இதயம் எப்படி இருக்குன்னா, நான் வளர்றேன், நான் பார்க்கிறேன். அந்த நேரத்துல இதயம் முரளி ஒருத்தராகும் தீராஜர் நான் பார்க்கும்போது லிபர்ட்டி தியேட்டர்ல அந்த 100 நாள் படம் ஓடுகிற போது, காதல் என்னால் என்ன என்றால் ஒரு பெண்ணை பார்த்து தன்னை பிடிக்காமல் முகம் சுளித்து விடக்கூடாது பல வருடங்கள் நடப்பான் பின்னாடி. ஐ லவ் யூ காதலி என்று சொல்வதற்கு பல ஆண்டுகள் எடுத்துட்டு வந்தான். ஏன்? இதயம் முரளி. முரளியே ஒரு படம் முழுக்க அப்படி போய் கடைசியில் தான் காதல் சொன்னார். இன்னைக்கு சாதாரணமாக பள்ளிகளில், நான் மாநகர பேருந்துகளில் செய்கிற பழக்கம் உண்டு எனக்கு. போறேன், இந்த என்ன நடக்கிறதுன்னா 8வது படிக்கிற ஒரு பெண் ஆண் மடியில உக்காந்துக்கிட்டு, ஏடா மச்சான் கண்டுக்கவே மாட்டேங்கிற, நான் எவ்வளவு நாள் திரும்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்று சொல்கிறார்கள் என்றால்
அவர்கள் குறை சொல்லவில்லை. உலகம் மாறிவிட்டது. நினைத்ததை நினைத்தபடி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது, யாரும் தடை சொல்ல வேண்டிய அவசியம் என்பதை புரிந்து கொண்டவர் தான் இந்த சந்தோஷ்குமார். சந்தோஷ்குமார் உங்க மனசு எனக்கு இல்லை. ஏன்னா எனக்கு பேத்தி இருக்கா, நியூயார்க்ல 2 பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. என் பையன் வந்து நியூயார்க்ல ஒரு மென்பொருள் தொழில்நுட்ப வல்லுநராக பணியாற்றி கொண்டிருக்கிறான். ஆனால் உங்கள் இதயம் எனக்கு புரியும். நான் யாருக்காக எடுக்கிறேன் என்கிற தெளிவு இருக்கிறது. நான்லாம் பூமர், பரவாயில்ல. என்ன ஒரு ஆளுங்கெல்லாம் பேசவே சொல்லக்கூடாது, நகர்ந்து நின்று சொன்னோம். இதை பார்க்கிறவனுக்கு வேண்டிய கருத்தை இந்த இளைஞர்கள் என்ன நினைக்கிறார்கள், நாங்கள் என்ன நினைக்கிறோம், அதன்படி வாழ்கிறோம் என்கிற ஒரு இடம் இருக்கு பாருங்க, துடிக்கிற இடம் இருக்கு பாருங்க. பார்த்தா ஐலவின்னு சொல்லு, நல்லா இருக்கணும் நல்லா இல்லைன்னு சொல்லு. ஒரு பொண்ணு கல்லூரிக்கு போகிற போது இன்னொரு பொண்ணுகிட்ட வந்து வருத்தப்பட்டா, என்னடி என் பையன் என்ன அப்பா அம்மா வளர்த்துருக்காங்க இவனை அப்படின்னு. நான் கொஞ்சம் நின்னேன், எதுக்காக இப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தா, இப்படி என்னடி நானும் 4 நாளா மாத்தி மாத்தி ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன், எனக்கு நிறைய பேர் கீழே நிற்கிறான், இந்த பையன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். ஒரு அப்பா அம்மா நல்லா வளர்த்துருந்தாங்கன்னா ஒரு அழகான பெண்ணை நின்று பார்த்து விட்டு சென்று இருக்கலாம், இவெல்லாம் பையனான்னா. அவன் காதலுக்கு சொல்லி வற்புறுத்தல, அழகை ரசிப்பதற்கு உரிமை ஆடவனுக்கு இருக்கிறது என்று புரிந்து கொள்கிற காலம். நான் உன்னை லவ் பண்ணி வாடான்னு கூப்பிடல, நேசிக்க கத்துக்க, பார்த்தா பாராட்ட பத்துக்க, பிடிக்குதுன்னு சொல்லு. அது கூட மேல போச்சு, 2 பேரும் வாழ்ந்துட்டு அப்புறம் பிரிஞ்சிடலான்றாங்க. உலகத்திலேயே எனக்கு தெரியவே இல்லைங்க, நான் அந்த ராமன் செய்தி சொல்றதெல்லாம் முடிஞ்சு போச்சு. சந்தோஷ்குமார் தான் சினிமா கரெக்ட். அவர் சொல்றாரு, சேது மாதம் எழுத பாருங்க, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தான் வந்து ஏஜ் லிமிட் இருக்கு, காம்ப்ளிகேஷனுக்கு இந்த காதலுக்கு ஏஜ் இல்லைன்றாரு. இந்த காதல் வந்து காம்ப்ளிகேஷனே கிடையாது. ராமன் வந்து நடந்து வர ரோட்ல மேல வந்து மாடியில சீதை இருக்கா, 2 பேரும் பார்த்தாங்க, டச்சிங் பார்வை பார்த்தது 2 பேரும் காதல் செஞ்சாங்க. ராமாயணத்திலேயே காதல் தாங்க முதலிடம். அதைத்தான் 2K கிட்ஸுங்க பண்றாங்க என்று சந்தோஷ்குமார் சொல்றாரு. அதனாலேயே இந்த படம் சரியான குறியீடோடு, சரியான அந்த பார்க்க வேண்டிய மனிதனுடைய நுட்பமான அந்த கருத்திய உணர்வோடு இந்த படம் வந்திருக்கிறது. இந்த படம் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா நாங்க சொல்லக்கூடாது. படம் பார்க்குற இளைஞர்களுக்கு தெரியும். அவன் கருப்பா இருந்தா தேடி வந்து ராணின்றான், நாம சகப்பா இருந்தாதான் கதாநாயகிம்போம். அந்த பையன் கோக்கமாக்கா இருந்தா ஐ லவ் யூன்றான். ஒரு அழகான பெண் ரதம் மாதிரி இருக்கா, 35 கிலோ தங்கம். அந்த பொண்ணு பார்த்தா இந்த பக்கம் முடி விட்டுருக்கான், பாதி விட்டுருக்கான், சைட்ல ரயில் விட்டுருக்கான், ஏரோப்ளேன் விட்டுருக்கான். அதனால எவன்டா பாப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனை பார்த்து என்ன மச்சான் நீ வரவே மாட்டாங்கிற, நம்ம எப்ப கல்யாணம் பண்ணலாம்னு சொல்றான். நமக்கு புரிய மாட்டேங்குது. டேய் காதலுக்கு என்னடா பிரச்சனை, கண்ணு இல்ல காது இல்ல கொஞ்சம் அறிவுரை இல்லையா நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்க சொல்றாங்க இவங்கள பூமர். காதல் என்பது மனத்தில் உள்ளது, அன்புதான் முக்கியம். ஒரு பெண் ஏன் ஆரம்பி விழுகிறான்னு சொன்னா கேரிங் ரொம்ப முக்கியம். சொட்டா இருந்தா பரவாயில்ல, அவன் குணத்துல மட்டமா இருக்கக்கூடாது, அதான் ரொம்ப முக்கியம். ஒரு பெண் 15 மணி நேரம் ஒரு ஆரம்பி பேசினா கூட சந்தேகப்படக்கூடாது, அவன் தான் காதலன். அவன் 2K கிட்ஸ் நினைக்கிறான். யாரு வாட்ஸ்அப்ல எத்தனை பேர் வந்து மெசேஜ் போட்டாலும் சரி, எனக்கு அவன் 10 மணி நேரம் லேட்டா போட்டாலும் சரி, என்னவன் என்று அவள் புரிந்து கொள்கிறாள். இன்னைக்கெல்லாம் வந்து ஸ்டேஜ் போட வேண்டிய அவசியம் இல்லை, தொழில்நுட்பம் கத்துக்கிட்டு வாட்ஸ்அப் நைட்டு 12 மணிக்கு மேல முடிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா பாதி பேர் பசங்க தான். நைட்ல எந்த ஸ்டேஜும் இல்லாம எந்த இடம் இல்லாம கோயில் குளம் பூங்காலாம் கிடையாது, இப்போ வாட்ஸ்அப் தான். வாட்ஸ்அப்ல வந்து பாக்குறாங்க, நேற்று அந்த காலேஜ்ல உன்னை பார்த்தேன் ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் கூட உன்னை பார்த்தேன் அப்பயே பேசுவேன்னு பார்த்தேன், ரொம்ப லேட்டு, இப்போவாது நீ எனக்கு மெசேஜ் பண்றேன்னு கேட்கறான். எப்படி நம்புறாங்கன்னு கேட்கல, ஏன் மெசேஜ் பண்றேன்னு கேட்கறான். மனம் தூய்மையாக இருக்கு, நினைச்சா பேசு, பிடிக்கலன்னு நான் சொல்றேன், நீ அது பிடிக்கலன்னு பயந்துகிட்டு தூரம் இருக்காதே என்று நினைத்த உலகத்துக்கு சந்தோஷ்குமார் மாதிரி ஆளுங்க தான் கரெக்ட். அதான் வந்து தொடர்ந்து 3 படமா கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த ப்ரொடியூசர் ரொம்ப விவரமானவர். நான் முதல்ல ஜவுளி கடை உணர்வோன்னு நினைச்சேன், கலர் கலரா துண்டு எடுத்துன்னு வர்றாரு. நமக்குத்தான் அந்த கலர் இருந்துச்சு, பல பேருக்கு பல கலர் வந்துச்சு, வரவர்களுக்கெல்லாம் துண்டு போடுறாரு. ஆனால் ஒன்று புரிகிறது, ஒரு தயாரிப்பாளரை ஒரு இயக்குனர் பட்ஜெட்ல துண்டு போடாம செய்யறது தான் ரொம்ப முக்கியம். அதே போலதான் பார்க்கிறவனுக்கு மனசில் குண்டு போடாம நீங்க படம் எடுத்தீங்கன்னாதான் இந்த இயக்குனர். இரண்டையும் இந்த அறிவார்ந்த இந்த கலைஞர்கள், நான் பிரேஸ்வரனுடைய மகனை பார்த்து மகிழ்ச்சியா இருக்கு. அவர் லிபர்டி தியேட்டர் பக்கத்துல மக்கள் குரு ராம்ஜி எனக்கு அறிமுகப்படுத்தினார். அப்ப அவர் எனக்கு ஜோதிகள் பார்த்து, அப்புறம் தான் கவிஞர், அதுக்கப்புறம் பாடலாசிரியர். அவருடைய தலைமுறையில் அவருடைய மகன் இசையப்பட இருக்கிறார். உங்களுக்கு 100கணக்கான படங்கள் வந்து குவியும், காலம் காத்திருக்கும்.
உங்களால் என்ன முடியுமோ அதில் சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். அது காலத்திற்கு நீங்கள் எடுத்துக்காட்டாக இருக்கும். ஏன்னா உங்க அப்பா எல்லாம் அவ்வளவு தமிழுக்கு அர்ப்பணம் செய்தவர்கள். ஒரு அர்ப்பணிக்கிற மனமும் உண்மையாக நேசிக்கிற குணமும் இருப்பவர்கள் என்றும் கலையுலகத்தில் வாழ்வார்கள், நீடித்து நிற்பார்கள் என்று சொல்லி இந்த திரைப்படத்தினுடைய அனைத்து குழுவினருக்கும் பல பேர் சொல்ல முடியல. முதல்ல நானே யாருன்னு கேட்பாங்க. அதனால அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இந்த கலையில் இந்த படத்தில் இருக்கிற அனைத்து கலைஞர்களுக்கும் நான் உண்மையிலேயே பாராட்டி, இந்த படம் வெற்றி பெற வேண்டும். போட்ட பணம் எடுத்தால் போதும், அதுதான் வெற்றி. இருந்தாலும் 20% குறைந்தாலும் அதுவும் வெற்றி என்று புரிந்து கொண்டு 4வது படத்திற்கு தயாரிக்க துவங்குங்கள் சொல்லி வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.